ஹே கைஸ், இன்னைக்கு நாம் எஸ்ஆர்னா மூவில இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் பாய் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களதான் நம்ம உரிமையை கலாய்ப்போம், சண்டை போடுவோம். அந்த மாதிரி தான் கிம் எனக்கும். ஜேன் ஒரு லெஸ்பியன், பட் நான் அவளை ஒரு முறை கூட கலாய்ச்சது. அது பிடிக்கலைனாலும் அது அவளோட விருப்பம்னு விலகிதான் வந்து. பட் கிம் அவளை நான் பிடிக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவளோட முதல் பார்வையிலேயே அவளை எனக்கு பிடிச்சு போயிருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மறைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணணும் என்னமோ தெரியல. கிம்முக்கும் என்ன பிடிச்சிருந்தது, அதை என்னால பல முறை உணர முடிஞ்சது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ எப்பவுமே மார்னிங் சாப்பாடு கட்டுதான். என்னை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக வேணும்னே என் முன்னாடி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு காட்டுவோம். அது எவ்வளவு சூடா இருந்தாலும் அவ சாப்பிடுற அழக பார்த்தாலே எனக்கும் சாப்பிடணும் பொழுதும். தூங்கி எழுந்தா பெட்ஷீட்டை மடிக்கிற பழக்கமும் கிடையாது எனக்கு. பட் கிம் எனக்காக அதையும் பண்ண. இது எல்லாமே நான் அவளை பிடிக்காத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும் போது எனக்காக பண்ண. எங்க ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு உணர்வு இருந்தாலும் நாங்க நேருக்கு நேரா ஒழுங்கா பேசிக்கவே இல்லை. கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் ரோஸ்டட் சிக்கன் தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க இயல்பா பேசிக்கவே ஆரம்பிச்சோம். அப்பதான் ஒரு நாள் கிம்ம பார்க்க அவளோட பண்ணையில இருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்க ஒரு பார்சலை கொடுத்து இதை ஆண்டிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப நானும் அங்கதான் இருந்தேன். அப்ப கிம் என்கிட்ட அந்த அட்ரஸை கொடுத்து என்ன அங்க கூட்டிட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ஆரம்பத்துல முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவ பிடிவாதமா எனக்காக நைட்டு வர வெயிட் பண்ணான். சோ நானும் அவளை கூட்டிட்டு போனேன். கிம்மோட ஆண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்க. நாங்க அங்க போனதும் எங்களை பார்த்ததும், ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்டா, சூப்பரா இருக்கா கிம் அப்படின்னு சொன்னான். அப்ப கிம் வேகமா இல்ல அவ என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அப்ப கிம்மோட ஆன்டி கிம்ம பாட்டு பாட கூப்பிட்டாங்க. செத்தானுங்கடா இன்னைக்கு, இவளையா பாட கூப்பிட்டானுங்க அப்படின்னு நினைச்சு. பட் என்ன ஆச்சரியப்படுத்துற மாதிரி சூப்பரா பாட்டு பாடினேன். பைப்ல ரூம்ல மட்டும் என்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பாடிருப்பா போல. அன்னைக்கு அவ பாடும்போது ஏதோ என்ன நினைச்சே பாடுற மாதிரி ஒரு செம ஃபீல் இருந்தது. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் கிம்ம நான் பாக்குற விதமே மாறுச்சு. அது மட்டும் இல்லாம என் ரூம்ல இருந்த எல்லா கோடும் மறைஞ்சது. நாங்க பேசிட்டு ரூமுக்கு போகும்போது ரூம்ல என்னோட சைடு ஃபுல்லா தண்ணியா இருந்தது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் வெளியே வரும்போது பால்கனி டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மழை வந்ததுல ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு டென்ஷன். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன். பட் கிம் ரொம்ப பொறுப்பா அது எல்லாத்தையும் அழகா கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சரி நம்மளும் பெட்டை கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக என்னோட பெட்டை தூக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் அது முடியல. அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்ப முதல் முறையா கிம் அந்த எல்லையை தாண்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்லாம, பாய் நீ டென்ஷன் ஆகாத, இன்னைக்கு நைட்டு நீ என் பெட்லயே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். என்னது ஓம் பெட்டா அப்படின்னு நான் வேகமா கேட்டேன். நான் கீழே படுத்துக்கிறப்பா, நீ மேல படுத்துக்கோ. என் அப்பா ஒரு ஃபார்மர், எனக்கு தரையில படுக்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. ஸோ நீ தாராளமா அந்த எல்லையை தாண்டி வந்து என் பெட்ல படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பவர் கட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் பந்தாவா பேசினவன் பயந்து அழுதுட்டே வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டான். அன்னைக்கு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்புறம் நான் ரூமுக்கு லைட் பண்ணேன். அப்பவும் சின்ன குழந்தைங்க மாதிரி என் பின்னாடி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சுக்கிட்டே வந்தான். அந்த நாளைக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கிம் கூட ரொம்ப அழகா மாறுச்சு. எங்க 2 பேருக்கு இடையிலுமே ஒரு அழகான நட்பு மலர்ந்துச்சு. ரூம்ல காட்டை ஒன்னா சேர்த்து போட்டு அலப்பறை பண்றது, சண்டை போட்டு விளையாடுறது, ஒன்னா காலேஜ் போறது, ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா உட்காந்து படம் பார்க்கறது,
குறிப்பா பேய் படம். அப்பதானே கிம்ம கலாய்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கிம்ம வேற யாராவது டாம்னு கலாய்ச்சா நானும் ஜேனும் சேர்ந்து அவங்கள பழி வாங்குற அளவுக்கு எங்க நட்பு ரொம்ப அழகா மாறி இருந்தது. அப்பதான் ஒரு நாள் நாங்க காலேஜ்ல இருந்து வரும்போது வழக்கம் போல கிம்ம கிண்டல் பண்ணானுங்க. நாம இயற்கையை பாதுகாக்கணும், இவங்களெல்லாம் பார்த்தா என் கண்ணுல ரத்த கண்ணீரே வந்துரும் போல அப்படின்னானுங்க. எனக்கு வாயில நல்லா வந்துரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு, உங்களை மாதிரி பொறுப்பில்லாத பயலுகளை கட்டிக்கிட்டு இயற்கையை காப்பாத்துறதை விட டாம் பாய் கூட இருக்கிறதே நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வா டார்லிங் போலாம் அப்படின்னு கிம் கைய பிடிச்சு. அப்ப அவனுங்க, எங்களுக்கு ஒரு டவுட், நீங்க கிஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னாங்க. எனக்கு வந்தது கோபம். இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிம்ம இழுத்து பிடிச்சு அவ கன்னத்துல ஒரு கிஸ் பண்ண. அப்புறம் அவனுங்க பேனு பார்த்துட்டு இருக்கும் போதே அவ கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போனேன். அன்னைக்கு நான் கிம்முக்கு கொடுத்த முத்தம் யதார்த்தமா நடந்ததுதான். பட் அந்த முத்தம் எங்க 2 பேருக்கு இடையிலுமே ஒரு புதுவித உணர்வு ஏற்படுத்துச்சு. பட் அதுக்கும் ஒரு கேட்ட போடுற மாதிரி கரெக்டா அன்னைக்கு வேன் வந்துட்டான். அப்ப என்னன்னு தெரியல, அவ்வளவு நேரம் கிம் கைய பிடிச்சிட்டு இருந்தேன்னா வேனை பார்த்ததும் கையை எடுத்தேன். அப்புறம் வேனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிம்ம இன்ட்ரோ கொடுத்தேன். அப்ப வேன் சடனா நான் பாயோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ அப்படி சொல்லும் போது கிம்மோட முகமே மாறுச்சு. அவ அப்படி சொன்னது கிம்முக்கு மட்டும் இல்ல, எனக்குமே அது கஷ்டமா தான் இருந்தாலும் அப்ப எதுவும் சொல்ல வேண்டான்னு வேனை கூட்டிட்டு நான் கிளம்பினேன். நான் திரும்ப ரூமுக்கு வரும்போது ரூம் இருட்டா இருந்தது. கிம் படுத்திருந்தா. வழக்கமா அவ இருட்டுல படுக்க மாட்டான். சோ என்னாச்சு கிம், ரூம் இருட்டா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்ப கிம், இல்லப்பாய், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மைக்ரைன் ஹெட்டேக், ஸோ லைட்டு போட்டு அதிகமாகும், அதான் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலா அது காரணம் இல்லை. வேன் என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஜீன், பாய்க்கு இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும், அவளை பொறுத்தவரை நாமெல்லாம் வித்தியாசமானவங்க அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்கா. நான் கிம்மு கிஸ் பண்ண போது அவளும் அங்கதான் இருந்தான். ஸோ பொறாமையில் அப்படி சொல்லிட்டேன். பட் கிம்முக்கும் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்ன தோழின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல காதலிய நினைச்சு வருத்தப்படுறதா? அவளுக்குள்ள ஏற்படுற உணர்வுக்கு என்ன பேருன்னு தெரியாம அவ குழப்பத்துல இருந்த. அப்ப நானும் அந்த மனநிலையில தான் இருந்தேன். அவ மைக்ரேன்னு சொன்னதும், நீ பில்ஸ் எடுத்துக்கிட்டியான்னு கேட்டேன். அவ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். பட் இருந்தாலும் எனக்கு அவளை அப்படி விட மனசு இல்லை. நான் உனக்கு தலையை பிடிச்சு விடுறேன், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல உட்காந்து அவ தலையை பிடிச்சு விட ஆரம்பிச்சேன். அப்ப அவ என்ன பார்த்தா. என்னன்னு தெரியல, என்னால அப்ப அவ கண்ணை நேரா பார்க்கவே முடியல. ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு இருந்தது. நான் அவளை நெருங்கிட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா டோரை தட்டுற சத்தம் கேட்டது. வேற யாரு, நம்ம ஜேன் தான். கிம்மு கிட்ட போனாலே அவளுக்கு மூக்கு வேத்துரும் போல. அவ ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலன்னு எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வந்தான். சரி நீ எங்க படுத்துக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவ வேகமா, உன் கூடனா எனக்கு ஓகே, அதே கிம் கூடனா டபுள் ஓகே அப்படின்னு சொன்னான். அப்ப நான் பல்ல கடிச்சுக்கிட்டே, அவனுக்கு உடம்பு சரியில்லாமா, அதனால நீ ஏன் கூடயே படுத்துக்கோ அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படா கிம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கிம்முக்காக நான் ராக்கெட்லாம் விட்டேன், காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறதுக்காக. நான் அப்படி ராக்கெட் விடும் போதெல்லாம் கிம் அழகா வெக்கப்பட்டு சிரிப்பான். அந்த அழகை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் அவளை காஃபி ஷாப் கூப்பிடுறதுக்காக அவகிட்ட போனேன். அப்ப கரெக்டா அங்க ஜேனும் வந்துட்டான். அவளும் கிம்மு கிட்ட, கிம் உன் கூட சேர்ந்து உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடணும் போல இருக்கு, என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டான். எனக்கு நான் அவ தலைமுடியை பிடிச்சி இழுத்து சாத்தணும் போல இருந்தது. பட் இந்த கிம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான்,
எனக்கு காஃபி குடிக்கிற மூடே போயிடுச்சு. என்னையும் கிம் கூப்பிட்டா. பட் இல்லை, நான் பேட் மூட்ல இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இப்போ நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். ஸோ நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன்.